வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு சிறிய பாத்தியில் சக்கரவள்ளி கிழங்குகள் கொஞ்சம் நடவு பண்ணியிருந்தோம். அந்த கிழங்குகள் எல்லாத்தையும் இப்போ அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். மொத்தமாக நம்ம எவ்வளோ செடிகள் நட்டோம், எவ்வளோ கிழங்குகள் நமக்கு அறுவடை கிடைச்சது, அதில் பெருச்சாளிகள் எவ்வளவு சாப்பிட்டது, உர மேலாண்மை, நீர் பாசனம், இதை பற்றின ஒரு விரிவான வீடியோவை இதை பார்க்கலாம். கிழங்குகள் அறுவடை பண்ணுறதுக்கு முதல்ல இந்த கொடிகளை எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடணும். இதுபோல் கொடிகளை நம்ம உருட்டி எடுக்கும்போது கிழங்குலேருந்து கொடிகள் ததுவாக பிரிஞ்சு வந்துடும். இதில் ஒரு முள்ளங்கி வளர்ந்துருக்கு. விதை தவறுதலாக விழுந்திருக்கும் போல் எந்த பராமரிப்புமே இல்லாமல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இது மாதிரி பராமரிப்பு இல்லாமல் கிடைக்கிற காய்கள் நம்ம தோட்டத்தில் அடிக்கடி கிடைக்கிறது வழக்கமாக தான் இருக்குது. அதில் இந்த முள்ளங்கி ஒன்று. இது மாதிரி கொடிகளை நம்ம கைகளால் அகற்றும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா பாம்பு, தேள், பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முதல்ல ஒரு குச்சியால் களைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைகளால் களைக்கணும். ஒரு வழியாக கொடி எல்லாத்தையும் அகற்றி எடுத்தாச்சு. இப்போ கிழங்குல தோண்டி எடுத்துடலாம். முதல் கிழங்கே ஒரு பெரிய அளவில் கிழங்கு கிடைக்கும் போல். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் எடை இருக்கும். எல்லா கிழங்குகளும் இது மாதிரி கிடைச்சா நமக்கு இன்றைக்கி பெரிய அறுவடை இருக்குன்னு நினச்சிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 6 மாத பயிர். நம்ம இப்போ 5 மாதத்துலேயே அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய கிழங்குல பெருச்சாளிகள் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதனாலேயே மிச்சம் இருக்க கிழங்குலையாவது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம்னு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கை நம்ம நடவு பண்ணணும்னு நினச்சோம்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மண் நல்லா உதிரித்தன்மையாக இருக்கணும். மண்ணில் எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கிழங்குகள் வளர்கிறதுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அப்படிங்கிறனால நிறைய கிழங்குகள் வளரும். தோட்டங்களில் பெரிய அளவில் பண்ணும்போது டிராக்டர் வச்சு 2-3 டைம் உழுதுக்குவாங்க. ஆனால் நம்ம வீட்டு தோட்டங்களில் பண்ணும்போது கடப்பாறை இல்லை கொந்தாலை இது போன்ற கருவிகளை வச்சு தான் நம்ம மண்ணை களைச்சி விட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக பார் பிடிச்சா நட்டாகணும். மற்ற செடிகள் போல் சிறிய பாத்திகள் கிழங்குகள் நடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 1 அடி அகலம் 1 அடி உயரம் இருக்க மாதிரி பார் பிடிச்சி அதில் தான் கிழங்குகள் நடணும். ஏன்னா அப்போ தான் மண் லூஸாக இருக்கிறனால நிறைய கிழங்குகள் வளரும். நம்ம இந்த கிழங்குல பார் பிடிச்சதை நட்டிருக்கோம். ஆனால் பார் பிடிச்சதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. அந்தளவுக்கு பெருச்சாளிகள் தோண்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணிருச்சு. இந்த பெருச்சாளிகள் ஆரம்பத்திலே வந்துருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். செடிகள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் பெருச்சாளிகள் உள்ள வந்து பறிக்க ஆரம்பிச்சிருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு நடவு பண்ணுறதுக்கு நமக்கு மற்ற செடிகள் போல் விதைகள், நாற்றுகள் எதுவும் தேவைப்படாது. அதனுடைய கொடிகளை தான் நம்ம தாய் செடியாக பயன்படுத்துவோம். ஏன்னா அந்த கொடிகளில் ஒவ்வொரு கணுக்கள்ல இருந்தும் புதிய வேர்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த வேர்களை நம்ம கட் பண்ணி மண்ணுக்குள்ளே நடவு பண்ணும்போது அதுலேருந்து புதிய செடிகள் உருவாகி நிறைய கிழங்குகள் வளர ஆரம்பிக்கும். இந்த கிழங்கு செடி பாத்தியில் எங்கெங்கே படர்ந்து போகுதோ அந்த இடத்துல எல்லாமே புதிய கிழங்குகள் உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்படி நிறைய கிழங்குகள் உருவாச்சு அப்படின்னா மற்ற கிழங்குகளுக்கு சரியான சத்துக்கள் பற்றதுனால போதிய வளர்ச்சி இருக்காது. அதனாலேயே கிழங்கு கொடியை படர விடாமல் மற்ற கொடிகள் எல்லாத்தையுமே உருட்டி விட்டு தாய் செடியில் மட்டும் கிழங்குகள் வளர்கிற மாதிரி பார்த்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்க்கும்போது கொடிகள் நடவு பண்ணி துளிர் விட்டு வளர்கிற வரைக்கும் மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அந்த கொடிகள் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை மட்டும் தண்ணீர் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். ஏன்னா அந்த கொடிகள் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் பாத்தியை முள்ளாக மூடிடும். கொடிகள் மூடி இருக்கனால பாத்தியில் வெயில் படாது. அப்படிங்கிறனால தண்ணீர் ஆவியாகிறது குறையும். அதனால் ஈரப்பதம் எப்போதும் இருந்துகிட்டு இருக்கனால 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுத்தா மட்டும் போதும். மற்றபடி உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மக்கிய தொழு உரமும் மண்புழு உரமும் அடி உரமாக கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கும் அடி உரமாகவே கொடுத்துக்கலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் வேறு அழுகல் பிரச்சனை நிறைய வரும். அந்த வேறு அழுகல் பிரச்சனை வந்து தண்டு வரைக்கும் பாதிக்கும். அப்படி பாதிக்காமல் இருக்கணும்னா நம்ம ஆரம்பத்திலேயே அடி உரமாக கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கொடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் சாப்பிட்ற வண்டுகள் தான். இந்த வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது காதி சோப்பு கரைசலை பயன்படுத்தினாலே போதும். நம்ம வீட்டு தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் முதல் முறையாக கிழங்கு வகைகளை பயிரிட்டுருக்கோம். இது முதல் முறை அப்படிங்கிறனால சக்கரவள்ளி கிழங்கை ஒரு சிறிய அளவில் பாத்தியில் மட்டும்தான் நட்டிருக்கோம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அளவில் பாத்தியில் மட்டும்தான் நடவு பண்ணியிருக்கோம். பொதுவாக எந்த ஒரு பயிருமே மண்ணின் வளம் மற்றும் சத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வளர ஆரம்பிக்கும். அப்படி நம்ம தோட்டத்தில் இருக்க அந்த மண் கிழங்கு வகைகளுக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சிறிய அளவில் மட்டும்தான் கிழங்குகளை நம்ம நடவு பண்ணோம்.
இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய அளவுல கிழங்குகள் கம்மியா இருந்தாலும், சிறிய அளவிலான கிழங்குகள் நெறைய வளர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, இந்த கிழங்கு கொடிகள நம்ம சரியான முறையில பராமரிக்காம விட்டோம். மற்றும் அது வளர்றதுக்கு சரியான நேரம் ஒதுக்காம விட்டுட்டோம். இன்னும் ஒரு 1 மாதம் கழிச்சு அறுவடை பண்ணியிருந்தா, நெறைய கிழங்குகள அறுவடை பண்ணியிருக்கலாம். அதுக்குள்ள இந்த பெருச்சாளி தொல்லை தாங்க முடியாததால, நம்ம இப்பயே அறுவடை பண்ண வேண்டியதாயிருச்சு. இப்ப மறுபடியும் ஒரு பெரிய சைஸ் உள்ள கிழங்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த கிழங்க நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா, இது பெருச்சாளிகள் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போன கிழங்கு. மறுநாள் சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டு போயிருக்கும் போல, அதுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இது மாதிரியே நிறைய கிழங்குகள பெருச்சாளிகள் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிருச்சு. நம்ம 1 அடி அகலம் மற்றும் 1 அடி உயரமுள்ள பார் புடிச்சு, அந்த பார் மேல தாய் செடிகள நடவு பண்ணியிருந்தோம். அப்படி அந்த தாய் செடிகள்ல மட்டுமே இருந்தே பெரிய கிழங்குகள் வளர்ந்துருக்கணும். அப்படி வளர்ந்திருந்தா மட்டும் தான் நமக்கு இது மேல வெட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா கிழங்கு கொடிகள் பாத்தி முழுவதும் படர்ந்து போனனால, தண்ணீர் பாய்ச்சுற வாய்க்கால் எல்லாமே கிழங்குகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே கிழங்குகள காயப்படுத்தாம வெட்டி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இருந்தாலும் அது ஒரு விதத்துல நல்லது தான். நமக்கு தாய் கிழங்கு மட்டுமே இருந்துருந்துச்சுன்னா, அந்த கிழங்கு எல்லாமே பெருச்சாளி சாப்பிட்டுச்சு. இப்ப இந்த கொடிகள் படர்ந்து போன இடத்துல எல்லாமே இருக்கிற கிழங்குகள் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அறுவடை பண்ண கிழங்குல நம்ம தண்ணீர்ல கழுவ போறதில்ல. மண்ண மட்டும் துடைச்சிட்டு, அப்படியே ஒரு நிழலான பகுதியில போட்டு கொஞ்சம் வாட விட போறோம். அப்படி கிழங்குகள் கொஞ்சம் வாடினா தான் அதில இருக்க இனிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாகும். நம்ம தண்ணீர்ல கழுவி வைக்கும்போது, அதில இருக்க ஈர காயாம இருந்துச்சுன்னா, கிழங்குகள் நீண்ட நாட்களுக்கு வச்சிருக்கும்போது, கிழங்குகள் நமக்கு அழுக ஆரம்பிச்சுரும். இன்னைக்கு மொத்தமா ஒரு 9 கிலோ அளவுள்ள கிழங்குகள் கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய அளவுள்ள கிழங்குகளும் இருக்கு. சின்ன கிழங்குகளும் கலந்து தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காம, நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயே விளையும்போது, அதில இருக்க தரத்த மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எண்ணிக்கைய பார்க்கக்கூடாது. 1 வாரம் நிழல்லயே வாடிய பிறகு கிழங்குகள் இந்த மாரி தான் இருக்கும். இப்போ இதிலேருந்து 1 1/2 கிலோ அளவு நமக்கு எடை குறைஞ்சிருக்கு. மொத்தமா இப்போ 7 1/2 கிலோ இருக்கு. இது மாதிரி இயற்கையான வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் சம்மந்தமான தகவல்கள தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் போட்டுருங்க. இந்த மாரி அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.